ஏங்க? ஏன்? அடுத்தவன் அத சொல்லிட்டான், அடுத்தவன் இத சொல்லிட்டான். அதையே யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு உங்கள நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. என்னைக்குமே அடுத்தவன் அத சொல்லுவான், இவன் இத சொல்லுவான்னு நெனச்சு என்னைக்குமே உங்க வாழ்க்கைய அடுத்தவன வாழ விடாதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. நீங்க தான் வாழணும். சரியா? நீங்க நல்லா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்க ரத்தத்த சிந்தி, நீங்க 1 நேரம் சாப்பிடாம, 2 நேரம் சாப்பிடாம, உங்க வேர்வையும், ரத்தத்தையும் சிந்தி, நீங்க கஷ்டப்பட்டு ரூ. 1 ரூ. 2 சேர்த்து நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ஆனா இந்த உலகம் என்ன தெரியுமா பேசும்? அந்த அடுத்தவன் வந்து, "ஐயய்யோ! பாவம்டா! இவன் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான். அவன் நல்லா இருக்கட்டும்" அப்படின்னு பேசாது. பாரு இது கடந்த கடைக்கு, இது வாழ்ந்த வாழ்க்கைக்கு திங்க கூட சோறு இல்லாம கிடந்துச்சு. இன்னைக்கு இதுக்கு வாழ்க்கைய பாரு அப்படின்னு தான் பேசும். அதே அந்த நிலைமையிலேருந்து கொஞ்சம் நீங்க சரிஞ்சு கஷ்டப்பட வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் இந்த வாய் என்ன தெரியுமா பேசும்? ஐயய்யோ! பாவம். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு முன்னுக்கு வந்தான். இன்னைக்கு அவனுக்கு கஷ்டத்த குடுத்துருச்சு இந்த ஆண்டவன் அப்படின்னு சொல்லாது. அவன் ஆடுன ஆட்டத்துக்கு காசை கண்டதோட தலைகால் புரியாம ஆடுனான். இன்னைக்கு பாரு ஆண்டவனே பார்த்து அடக்கிருச்சு அப்படின்னு தான் பேசும். சரியா? அந்த அடுத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? நரம்பு இல்லாத நாக்குங்க. 4 விதமா சுத்தும். எல்லா பக்கமும் பேசும். அது நல்லத பேசாது. கெட்டத மட்டும் தான் பேசும். ஒருத்தனை எப்படி அழிக்கலாம், ஒருத்தன் எப்படி சரியுவான், ஒருத்தன் எப்போ கீழ விழுவான், எப்போ அவன் கெட்டு போவான் அவனை பார்த்து நம்ம சிரிப்போம் அப்படின்னு தான் இந்த 4 பேருக்குள்ள வாக்கு பேசுமே தவிர, நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு என்னைக்குமே பேசாது. அதனால அடுத்தவனுக்கு யோசிச்சு யோசிச்சு உங்க வாழ்க்கைய இழந்துராதீங்க. வாழப் போறது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய உங்களுக்கு புடிச்ச மாரி, உங்களுக்கு இஷ்டத்துக்கு வாழுங்க. சந்தோஷமா இருக்கலாம்.